தொடர்ந்து தலைமை செய்தியாளர் கார்த்திகேயன் இணைப்பில் இருக்கிறார். வணக்கம். ஏற்கனவே பாஜகவின் குரலாக தான் செங்கோட்டையன் ஒலிக்கிறார் அப்படின்ற கருத்துகள் நிலவி வந்த சூழல்ல அதை மேலும் ஊர்ஜிதப்படுத்தும் விதமாக தற்போது செங்கோட்டையன் உள்துறை அமைச்சர் அமித்ஷாவை சந்தித்திருக்கிறார். இந்த சந்திப்பை நீங்க எப்படி பார்க்கிறீங்க? செங்கோட்டையன் அவர்கள் அமித்ஷாவிடம் நேரடியாக சென்று தான் எடுத்த முயற்சி, அவர் தான் எதற்காக பணிக்கப்பட்டாரோ அவர் எடுத்த நடவடிக்கைக்கு என்ன பலன் கிடைத்தது அல்லது என்ன இதுவரை என்ன அவர் செய்திருக்கிறார் என்பதை ஒரு விலையை அப்டேட் பண்றதுக்காக வேணா போயிருக்கலாம் திரு. இந்த சந்திப்பின் மீது ஒரு விஷயம் மிக தெளிவாக தெரிகிறது. பாஜக தான் மொத்தமாக அதிமுகவை ரிமோட் கண்ட்ரோல் செய்ய வேண்டும் என்று அவர்கள் விரும்புகிறார். அதனுடைய ஒரு நீட்சியாகத்தான் ஒவ்வொரு தலைவர்களாக பேசுவதும் சரி, அதிமுகவை பாஜகவை சார்ந்தே இருந்த திரு ஓபிஎஸ் அவர்கள், அம்மையார் சசிகலா அவர்கள், டிடிவி தினகரன் அவர்கள் தொடர்ந்து ஒவ்வொருவரும் தொடர்ந்து திரு செங்கோட்டையன் அவர்கள் போர்க்கொடி தூக்கியதுக்கு அப்புறம் அவர்கள் உதிர்த்த கருத்துக்கள், அடுத்ததாக திரு மாநில பாஜக தலைவரான திரு நயினார் நாகேந்திரன் அவர்கள் சொன்ன கருத்துக்கள், அப்புறம் பல்வேறு பாஜக மட்டத்தில் பாஜக தலைவர்கள் அவர்கள் கூறிய கருத்துக்கள், இது எல்லாம் வைத்து பார்க்கும்போது நமக்கு தெளிவாகவே தெரியும் இது பாஜகவினுடைய ஒப்புதலோடு இல்ல பாஜகவினுடைய ஆசீர்வாதத்தோடு தான் இந்த என்டையர் எபிசோடே அன்ஃபோல்ட் ஆகுது. அவர்களுடைய ஆணைக்கிணங்க அல்லது ஆலோசனையின்படிதான் இந்த எல்லா நகர்வுகளும் நடக்கிறது என்பது தெளிவாக தெரிகிறது. திரு செங்கோட்டையன் பின்னால் இருந்து யார் இயக்குகிறார்கள், இல்லை வெளிப்படையாகவே அவர் செங்கோட்டையன் சொன்னார் அல்லது அதே போல் டிடிவி தினகரன் சொன்னார். இன்ஃபேக்ட் டிடிவி தினகரன் ஒரு படி மேலே போய் திரு அமித்ஷா அவர்கள் முயற்சி எடுப்பார், அந்த முயற்சி கைகூடும் என்று நாங்கள் நம்பி இருந்தோம். இதுவரை அந்த முயற்சி கைகூடாதால் நான் என்டிஏ விட்டு வெளியேறுகிறேன், அமமுக வெளியேறுகிறது என்ற காரணத்தை கூட நேரடியாகவே சொன்னார். இன்ஃபேக்ட் இன்னும் நாங்கள் மீண்டும் என்டிஏக்கு இணைவதற்கு ஒரே ஒரு வாய்ப்பு இருக்கிறது, அது பாஜக முயற்சி எடுத்து இந்த ஒன்றிணைவை சாத்தியப்படுத்தினால் நாங்கள் மீண்டும் என்டிஏவுக்கு திரும்புவோம் என்று சொல்லியிருந்தார். ஆக திரு டிடிவி தினகரன் ஆனாலும் சரி, அம்மையார் சசிகலா ஆனாலும் சரி, ஓபிஎஸ் ஆனாலும் சரி, எல்லோருடைய எதிர்பார்ப்பும் பாஜக, அதோட திரு செங்கோட்டையனும் சரி, எல்லோருமே ஏதோ ஒரு விதத்தில் பாஜக ஏதோ ஒரு கட்டத்தில் ஒரு கடுமையான முடிவை எடுக்கும் தேசிய தலைமை, பாஜக என்பது பாஜக தேசிய தலைமை, அது அமித்ஷாவோ இல்ல பிரதமர் மோடி அவர்களோ நேரடியாக தலையிட்டு எப்படி கூட்டணிக்கு தயாராக இல்லாத திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களை ஒரே இரவில் டெல்லிக்கு வரவழைத்து பல கார்கள் மாற வைத்து ஒரு வெகு சில நாட்களில் கூட்டணிக்கு இணங்க செய்தார்களோ, அதே போல ஏதோ ஒரு கடினமான முடிவை அல்லது நகர்த்த வேண்டிய காய்கள்லாம் நகர்த்தி பாஜக தேசிய தலைமை திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஒப்புக்கொள்ள வைக்கும் என்பதைத்தான் இதுல நாம் புரிந்து கொள்ள முடியும். அதைத்தான் அவர்கள் எதிர்பார்க்கிறார்கள். அதற்கேற்ற வண்ணம் தான் திரு செங்கோட்டையன் அவர்கள் இந்த குரலை அவர் உறக்க பேசிவிட்டு கட்சியில் பொறுப்புகளிலிருந்து நீக்கப்படுகிறார். இருந்தாலும் அதை பற்றி அவர்கள் சற்று சிறிதேனும் கூட கவலைப்படவில்லை. அடுத்தமாக நான் டெல்லியில் போய் அவர் அப்டேட் பண்ண தான் போயிருக்கேன். அவர் ரிஷிகேஷுக்கு போகிறேன், நான் எனக்கு நிம்மதிக்காக போகிறேன் என்று சொன்னாலும் கூட உண்மையிலேயே அவருடைய டெல்லி பயணத்தின் காரணம் அவர் திரு அமித்ஷா அவர்களை சந்தித்து நடந்தவற்றை விவரித்து அவரிடம் என்ன எதிர்பார்க்கிறார் அல்லது அவர் என்ன பணிக்கப்பட்டாரோ அந்த காரியத்தை சரிவர செய்தாரா என்பதை விளக்குவதற்காக தான் போவதா தான் புரிந்து கொள்ள முடியும். நிச்சயமாக பாஜக பின்புலத்தில் இருந்துதான் இந்த நகர்த்துகள் எல்லாம் நடைபெறுகிறது. இன்ஃபேக்ட் நம்ம இப்ப பேசிக்கொண்டிருக்க வேலையில் இன்னும் சில ரூமர்கள் வந்த வண்ணம் இருக்கு. அது என்னன்னு பாத்தீங்கன்னா, அடுத்த கட்டமாக அந்த 6 தலைவர்கள், செங்கோட்டையன் உட்பட 6 தலைவர்கள் சென்றாண்டு சந்தித்தார்கள் இல்லையா திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களில் இன்னொரு தலைவரும் கூட, திரு செங்கோட்டையனை தொடர்ந்து இன்னொரு தலைவரும் கூட போர்க்கொடி உயர்த்தக்கூடும், இல்ல ஒருவராக பாஜகவின் ஆணைக்கிணங்க தொடர்ந்து அந்த தலைவர்கள், அந்த 6 தலைவர்கள் அட்லீஸ்ட் ஒரு தலைவராக அடுத்த கட்டமாக இதே குரலை அவரும் ஒன்றிணைய வேண்டும் அதிமுக என்ற குரலை வைப்பார். அதற்கான குரல்கள் இன்னும் இந்த கனத்த குரலில் ஒலிக்க தோன்றும் அதிமுகவில் என்ற எதிர்பார்ப்பும் இருக்கிறது. இந்த தகவல் அதிமுக 2ஆம் தலைவர்கள் மத்தியிலும் சரி, இல்ல மூத்த தலைவர்கள் மத்தியிலும் சரி பேசப்படுகிறது. அது எந்த அளவுக்கு சாத்தியம் என்று தெரியவில்லை. ஆனால் அதற்கு பின்பு முடியாது நிச்சயமாக பாஜகவை தான் இருக்கிறது என்பது எல்லோரும் ஒப்புக்கொள்கிற ஒரு விஷயமாக இருக்கிறது. ஏன்னா இதுக்கு மேல் ரகசியம் இல்லை. திரு செங்கோட்டையன் அவர்கள் பார்த்ததையும் சரி, இல்ல டிடிவி தினகரன் பேசியதும் சரி, சசிகலா அவர்கள் பேசுகிற விஷயங்களும் சரி, ஓபிஎஸ் பேசுவதும் சரி, எல்லாம் மாநில பாஜக தலைவர்கள் ஒருவராக பேசுவது, இன்க்ளூடிங் நயினார் நாகேந்திரன் அவர் கூட ஒன்றிணைய வேண்டும் என்பதைத்தான் வழிபடுகிறார். அப்ப எல்லோரு தலைவர்களும் இவர்கள் சொல்வதிலிருந்து ஒரு விஷயம் புலப்படுகிறது, பாஜகவும் இன்று இந்த கட்சி என்டியிலிருந்து வெளியே போய் மீண்டும் வர காத்திருக்கும் ஓபிஎஸ், சசிகலா, டிடிவி தினகரன், செங்கோட்டையன், இல்ல பல்வேறு 2ஆம் கட்ட தலைவர்கள், அதாவது அதே போல பாஜக இருக்கக்கூடிய மாநில 2ஆம் கட்ட தலைவர்கள் இருப்பாங்க, இல்ல பல மூத்த தலைவர்கள், எம்எல்ஏ ஆக வேண்டும் என்ற கனவோடு இருக்கக்கூடிய தலைவர்கள் எல்லோருமே
எடப்பாடி பழனிசாமியை தவிர்த்து பெரும்பாலானோர், எடப்பாடி பழனிசாமி அல்லது அவருக்கு நெருங்கி இருக்கக்கூடிய ஒரு சில தலைவரை தவிர்த்து எல்லோருமே வந்து அதிமுக ஒன்றிணைய வேண்டும் என்ற கருத்தில் வந்து உடன்படுகிறார்கள். ஆனால் ஒத்திசைவு வந்து திரு எடப்பாடி பழனிசாமியாக ஏற்படவில்லை. இது வந்து கோ டவுன் த வயர். ஏதோ ஒரு விதத்தில் வந்து ஒன்று திரு அமித்ஷா அவர்களுடைய உந்துதல்ல பெரிய அளவிற்கு ஒரு மாற்றம் அதிமுக மீண்டும் ஒரு பிரளயம் அடிக்கலாம், அல்லது அது இப்பொழுதே நடக்கும் என்ற கட்டாயம் இல்லை, இன்னும் வரக்கூடிய காலங்கள் இருக்கலாம், அல்லது பாஜக தேசிய தலைமை திரு அமித்ஷா தரப்பிலிருந்து வேறு விதமான அழுத்தங்கள் திரு எடப்பாடி பழனிசாமிக்கு கொடுக்கப்படலாம். ஏன்னா ஏற்கனவே 2021 இதே குரலில் அமித்ஷா அவர்களே நேரடியாக வைத்த போது அதை வந்து ஏதோ ஒரு விதத்தில் வந்து சக்சஸ்ஃபுல்லா வந்து திரு எடப்பாடி பழனிசாமி மறுதளிச்சிட்டார். இரட்டை தலைமை இருக்கும் பொழுது லீலா பேலஸில் என்ன நடந்தது என்பதை எல்லோரும் வெளிப்படையாகவே சொன்னார்கள். இன்று அவர் எல்லா விஷயம் இதெல்லாம் நடக்கவே இல்லை, ஒன்றிணைவை பற்றி யாரும் இந்த இரண்டாம் கட்ட தலைவர்கள் எங்கள் கட்சியில் பேசவில்லை, பச்சை பொய் என்று சொன்னதை தாண்டி இந்த செங்கோட்டையை நாங்கள் 6 பேர் சேர்ந்து சந்தித்து அவரை வலியுறுத்தினோம் என்று வெளிப்படையாகவே சொல்லிட்டார். அப்ப பாஜக அதிமுக இரண்டாம் கட்ட தலைவர்களுக்கு ஒன்றிணைய வேண்டும், மாற்று கருத்து இல்லை. ஆனால் ஒரு சிலர் இன்றைய சூழலில் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களை வெளிப்படையாக எதிர்ப்பதற்கு அல்லது அவருக்கு எதிரான ஒரு நிலைப்பாட்டை எடுப்பதற்கு தயங்குகிறார்கள். ஆகையால் இவர்கள் எல்லோரும் ஏதோ விதத்தில் பாஜக தலையிட்டு இந்த கட்சிக்கான வாய்ப்பை பெருக்கவும் இல்லை, இந்த கூட்டணிக்கான வாய்ப்பை ஒரு ஃபைட்டிங் சான்ஸ் திமுகவை வந்து வலுவாக இருக்கக்கூடிய திமுக மற்றும் கூட்டணியை எதிர்கொள்வதற்கு ஏதோ ஒரு விதத்தில் நாம் ஃபைட்டிங் சான்ஸ் வேண்டும் என்றாலும் கூட நாம் ஒன்றிணைய வேண்டும் என்பதில் உடன்படுகிறார்கள். அதற்கு பாஜகவை நோக்கி தான் இவர்கள் எதிர்பார்ப்பு எல்லாமே இருக்குது, பாஜக தேசிய தலைமையை நோக்கி தான். ஸோ அதனுடைய ஒரு பகுதியாகத்தான் இப்போ செங்கோட்டையன் போய் வந்து இது போன்ற ஒரு கழக குரலை எழுப்பிவிட்டு அடுத்ததாக வந்து திரு அமித்ஷா அவர்களை போய் நேரடியாக சந்திக்க சென்றிருக்கார். ஏற்கனவே இவர் போய் இதே போல தேசிய தலைவர்களை வந்து பாஜக இருக்கக்கூடிய முன்னணி தலைவர்களை சந்தித்தார். நிர்மலா சீதாராமன் இல்ல மற்ற தலைவர்களையும் சந்தித்தார். இன்ஃபேக்ட் செங்கோட்டையன் வந்து இந்த கழக குரலை எழுப்பிய போது ஒரு முக்கியமான ஒரு கருத்தையும் சொன்னார். நான் மட்டும் இல்ல, உள்ளாட்சி தலைவராக இப்ப இருந்தவர் பிரதமரை சென்று சந்தித்தார் என்ற ஒரு தகவலை கூட சொல்லியிருக்கார். அப்போ உள்ளாட்சி அமைச்சராக இருந்தது SP வேலுமணி. அப்ப SP வேலுமணியும் இதே உடன்படுகிறாரோ, பாஜகவினுடைய கட்டளைக்கு நீங்க தான் அவரும் செயல்படுகிறார் என்ற விஷயங்களையும் கூட அந்த பத்திரிகையாளர் சந்திப்பில் வந்து அவர் சொல்லியிருக்கிறார். அப்போ அடுத்த கட்டமாக இன்னும் பல தலைவர்கள் கூட பாஜகவை பின்புலத்திலிருந்து இயக்குகிறது. அவர்களும் மேபி ஆணைக்காக காத்திருக்கிறார்களா, இல்லை ஒருவேளை வந்து எடப்பாடி சமோவில் வெதர் த ஸ்டார்ம் என்று சொல்வார்கள், இதையும் வந்து வெற்றிகரமாக விதத்தில் முறியடித்து தப்பித்துக் கொள்வாரா, கட்சியிலே தன்னுடைய இருப்பை வந்து காப்பாற்றிக் கொள்வதற்காகத்தான் தொடர்ந்து இவர் வந்து மறுத்துக் கொண்டிருக்கிறார். அந்த நிலையிலேயே வந்து அவர் வந்து தொடர்ந்து மீட்டிங் செய்து எப்படியாவது வந்து தன்னுடைய வலிமையை வந்து பாதுகாத்துக் கொள்வாரா என்பதை பொறுத்திருந்து பார்க்க வேண்டும். பாஜகவின் எண்ணத்தை தான் செங்கோட்டையன் பிரதிபலிக்கிறார்னு சொல்லியிருக்கீங்க. கருத்துகளுக்கு நன்றி கார்த்திகேயன். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.